அப்புறம் என்ன மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? என்ன நண்பா பேஸ் இப்படி சாஃப்டாக கொளுத்தி போடலாமான்னு ஆரம்பித்தவர், ஆனால் இன்றைக்கி ஸ்பீச்சில் ஃபுல்லாகவே கொளுத்தி தான் போட்டிருக்காப்புல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக கொளுத்தி போட்டாப்புல, ஆட்டப்பா மாதிரி பட்டாசாக வெடிக்காமல் டிமால்னு வெடிக்காமல் ரொம்ப ரொம்ப காமாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி இன்றைக்கி கலாய்னு கலாய்ச்சார்னா, இந்த 2 வருஷ ஸ்பீச்சில் இன்றைக்கி தான் வந்து தளபதி சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதை பார்க்கும்போதே நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மனுஷன் ரொம்ப கூலாக பேசுகிறாப்புலேப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ள. ஸோ அந்த ஹாப்பினஸ் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. வாங்க இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் யாராவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு ஜஸ்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் அப்படி போனதே தெரியல, சல்லுன்னு போயிடுச்சுல. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது தொடக்க ஆண்டு. ஆனால் 2வது வருஷம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. February 7 இந்த சேனல் ஆரம்பித்த காலத்தில் ஏதோ ஒரு கான்செப்டில் ஆரம்பித்தேன். சரி, அது எப்படியோ போய் கடைசியில் வந்து தளபதிக்காக லியோ படத்தில் பேச ஆரம்பித்து அதுலேருந்து அப்படியே இந்த சேனல் உருவாகி வந்தது தான். இந்த சேனல் வந்ததுக்கப்புறமா லியோ படம்லாம் முடிஞ்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தளபதி டப்புன்னு அரசியலுக்குள்ளே இறங்கிட்டாப்புல. சரி, அரசியல் இறங்கினதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் என்ன வேலை, அப்புறம் அரசியலை பற்றி பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான். நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த தானே கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் என்னை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யாருன்னா அஃப்கோர்ஸ் தளபதி மட்டும்தான். தளபதி அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே எல்லோரும் மாதிரி ஒரு ரசிகர் மனப்பான்மையில் நான் வந்து டக்குன்னு தளபதி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிப்பாரா அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி எல்லார் மனசுலையுமே இருக்குது. என் மனசுலேயே அதே கேள்வி தான் வந்துச்சு. எப்படி இவ்வளோ கேரியரோடைய அந்த பீக்கில் இருக்கும்போது விட்டுட்டு நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முழுசாக வந்து தளபதி வந்து சப்போர்ட் பண்ண வச்சுது. அவருடைய பார்வை எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான அரசியல் கொடுக்க போகிறாரு, மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்போ தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய படங்களில் அவருடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிச்சிருக்காரு. அது நம்ம வந்து கத்தி படங்கள்லேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படங்களில் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய நபர் தான் அரசியலில் அதிகாரத்தில் வந்தோம்னா என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு தான் வர்றாரு. அதற்காக தான் அந்த இடத்த நோக்கி போகிறாரு அப்படின்ற புரிதல் இருந்தனால தான் நம்ம வந்து கட்சி ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட எண்ணத்தோட தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம போன்றவர்கள் அதை வந்து ஆதரிக்காமல் அலட்சியப்படுத்திட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து தளபதி ரசிகராக இருக்கிறதும் வேஸ்ட்டு, இன்னும் ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு சாமானியனாக இருக்கிறதும் வேஸ்ட்டு அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்தேன். அதனால தான் நம்ம வந்து முழுக்க வந்து தளபதி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி தளபதியோட ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எந்த மாதிரியான ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்றது தான் இங்கே நான் வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் தளபதி பேசின ஸ்பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க, அதோடைய அந்த வெர்ஷனாக இருக்கட்டும். பட் இன்றைக்கி தளபதி பேசும்போது ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அது எத்தனை பேர் நோட் பண்ணின்னு தெரியல, பட் நான் நோட் பண்ணேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி எண்டில் எப்பயுமே முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு. அந்த கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி வந்து தளபதியோடைய ஸ்பீச்சில் எனக்கு தெரிஞ்சுது. சரி, தளபதி எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்போது, ஆனால் தளபதிக்கே ஒரு தம்பி வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு போனாப்புலையே அவரை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பழக்கம் இருக்குது. நிறைய வாட்டி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் என்ன வெர்ஷன் தான் வேறு. அவருடைய வெர்ஷன் வந்து ரொம்ப அறிவு சார்ந்து, ரொம்ப இலக்கிய தமிழில், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, மேடை பேச்சாளர்கள் பேசக்கூடிய வகையில் வந்து தம்பி வந்து தன்னுடைய விஷயங்களை டெலிவரி பண்ணுவாப்புல. நம்ம பண்ணுறது அவங்களுக்கு தெரியுமே எப்படி இருக்குன்னு. நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம புத்தகம் படிக்கிறது கிடையாது, மேடை பேச்சாளர்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டு போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தம்பியோடைய ஒரு மிகப்பெரிய கனவு என்கிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணாப்புல. அந்த கனவு இன்றைக்கி அவருக்கு வந்து நிறைவேறியிருக்கு. அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஸோ அவர் அந்த பேசின விஷயத்தை லைட்டாக நம்ம கேட்டு வரோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவுல அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. இதுக்கு நடுவுல இடவடி இல்லை. உங்க ஜீன்ல அது இல்லவே இல்லை. உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது.
தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்துல இருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்பிடண்டா இருக்கேன் தலைவா, வெற்றி நிச்சயம். தியாகு பிரதர் இன்ஃபர்மேட்டிவ் டெய்ரி அப்படின்னு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இவருடைய ஸ்பீச்சை நீங்கள் நல்லா கேளுங்க. ஏன்னா இவர் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஆழமாக ரொம்ப அறிவார்ந்து அரசியலை வந்து அணுகக்கூடிய நபர். ஸோ இவருடைய பேச்சை வந்து எல்லாரும் கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். இவர் இன்றைக்கி ரொம்ப அருமையாக பேசினார். உண்மையாலுமே தளபதிக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய பேச்சை பார்க்கும்போது. ஏன்னா இவர் பேசும்போது தளபதியோட அந்த ரியாக்ஷனையும் பார்க்குறேன். தளபதியோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, எப்படி இந்த பையனை நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணோம், இவ்வளோ அழகாக பேசக்கூடிய இந்த பையனை நம்ம எப்படி நம்ம மேடை பேச்சாளராக நம்ம வந்து இறக்கி விடாமல் வச்சுருந்தோமே அப்படின்ற அந்த விஷயம் தளபதி தோணுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மாதத்தில் தியாகு பெறதற்கு பயங்கரமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். களத்தில் அவரை இறங்கி பேச வைப்பதற்கான வேலை இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். வெயிட் அண்ட் சி. அடுத்து நம்ம தளபதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலாய்னா கலாயி அப்படி ஒரு கலாய். அதுலேயும் வந்து அந்த முக்கியமாக அந்த சிஎம் சார் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னார் பாருங்க, அது வேறு லெவல் கலாய்ங்க. தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அதாவது சிஎம் சார்னு சொல்லிட்டு இருக்காது, அவர் தளபதி சொல்கிறத கேட்டால் தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸ்டாலின் சார் என்னோட கட்சிக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும் நான் அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். உண்மையாலுமே இப்போ சிஎம் சாரே வந்து எழுப்பி கேட்டால் கூட உண்மையாலுமே விசிலுக்கு தான் வந்து ஓட்டு போடுவேன்னு சொன்னாலும் சொல்லுவார், டிவிக்கு தான் ஓட்டுன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். ஏன்னா அவர் மைண்டு ஃபுல்லாகவே இப்போ டிவிக்கே எப்படா இந்த கட்சியை அடக்கிறது, எப்படா இந்த கட்சியை ஒழிக்கிறது, எப்படா இந்த கட்சியை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இல்லைன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா இவர் எப்படி ஒரு கல்லை எடுத்து வச்சாலும் ஏடிஎம்கேக்கு தான் நான் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு திமுக ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணாலும், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து உட்காந்து அவரும் பேசும்போது அதெல்லாம் வச்சு மீடியா ஒரு பிம்பத்தை கொண்டு வரும்போது புசுக்கடின்னு வந்து தளபதி இந்த தேர்தலில் வந்து 4 முறை போட்டின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த டாபிக் ஆரம்பித்து கடைசியில் அதிமுக பேரே வரலையா, அதில் பிஜேபி தலைமைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. தமிழ்நாட்டில் ஆக திறந்த 2 கட்சியாக இருந்தது திமுக அண்ட் அதிமுக. இன்றைக்கி திமுகன்ற பேரை வந்து அஃப்கோர்ஸ் இன்னி வரைக்கும் கலைஞர் போனாலும் ஸ்டாலின் இருக்கனால அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதிமுகன்ற ஒரு பேரை சுத்தமாக இல்லாமல் பிஜேபி தலைமையில் முடிச்சிட்டாரு பாருங்க. அதானே உண்மை. ஏன்னா பிஜேபி என்ன செய்யுதோ என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை தானே இப்போ ஏடிஎம்கே செஞ்சிட்ருக்கு. ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன நபர் தான் வந்து ஜெயலலிதா அம்மா. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல கட்சிகள் சேர்ந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா பிஜேபி தலைமையில் தானே அப்போ இங்கே வந்து ஆட்சி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அதை ரொம்ப அழகாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. அந்த இடத்துல தான் தளபதி நிற்கிறாரு. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அப்புறம் இந்த டைலாக் இப்ப சொன்னார்ல, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளிலவா, விஜய் அதாவது அவரை நடிகர் தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் உண்மையாலுமே நடிகரா பேச ஆரம்பிச்சாருன்னா, நடிகரும் பிளஸ் அரசியல்வாதியும் பேச ஆரம்பிச்சாருன்னா, எதிர்த்தாப்புல நிற்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்றதுக்கு இது சிம்பிளாக ஒரு சாம்பிள்.
அவர் நினச்சாருன்னா அவருடைய நடிகருடைய அந்த பர்ஃபார்மன்ஸை உள்ளே கொண்டு வந்து இறக்கி அவரால் இன்னும் பெட்டராகவே பேச முடியும், இன்னும் இவங்களை வச்சு கலாய்ன்னு கலாய்க்க முடியும். ஆனால் அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களால அரசியல்வாதி மட்டும்தான் பேச முடியும், இல்லைனா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்களை வச்சு அசிங்கமாக பேச முடியுமே ஒழிய அழகாக பேசி இருக்கிறவங்களையும் சிரிக்க வச்சு எய்த்தாப்பில் இருக்கிறவனை முறைக்க வச்சு கட்டுப்பேற்றுற மாதிரி பேசுகிற ஒரு டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவருக்கு மட்டும்தான் தெரியும், அது வேறு யாருக்கும் தெரியாது. அதை தான் அந்த தியாக தம்பி சொல்லியிருப்பாப்புல, ஒரு விஷயத்தை ரொம்ப அடர்த்தியாக சொல்கிறது. அந்த அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு வந்து அந்த தாங்க முடியல அந்த அடர்த்தி, அதனால தான் அவங்க வந்து கொந்தளிக்கிறது. அதனால் தான் நீ சொல்லிக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் கொந்தளிக்கிறான்னு ஏன் தளபதி சொன்னார். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இஷ்டத்துக்கு விஜய் வெல்லான்றீங்க. அவர் இன்னி வெளில வருவார், அதுதான் அவர் சொல்லிட்டார். இன்னி நான் வெளில வரதான் போகிறேன், இன்னி நீங்கள் என்ன ஆகுது தமிழ்நாடுன்னு பார்க்க தான் போகிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து சிம்பாலிக்காக முடிச்சிருக்காரு. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது அப்படின்றதையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி தளபதி வந்து பேசுகிறார். எங்கும் விஜய், எதிலும் விஜய், எவ்விடத்திலும் விஜய் அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக முழங்கிக்கிட்டு இருக்குன்றத இந்த முச்சந்தி பாய்ஸுக்கு புரிய வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு இதை தொடாமல் எப்படி முடிக்கிறது? இது வரைக்கும் வந்து 1330 திருக்குறள் தான் வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் எழுதி பார்த்துருக்கோம். இப்போ திருவள்ளுவருடைய தயவில் தளபதி ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு தீய சக்திக்கு. ஸோ இனிமேல் தமிழ்நாட்டில் திருக்குறள் எண்ணிக்கை எத்தனை கேட்டோம்னா 1331ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை இன்றைக்கி தளபதி அவர்கள் எழுதியிருக்காரு. உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகா, சூப்பராக முடிச்சிட்டாப்புல. ஸோ உண்மையாலுமே அதுதான். ஏன்னா எந்த இடத்துலையும் இப்போ வந்து நீதி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். நீதி எங்கே யாருக்கு கிடைக்குது? ஒருத்தருக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் அநீதி தான் நடக்குது. அதை நம்ம வந்து இப்போ காலங்காலமாக இல்லை, இந்த ஒரு 2 வருட காலத்தில், அதில் இப்போ இந்த ஒரு 5-6 மாத காலத்தில் எவ்வளோ போராட்டங்கள், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செவிலியர்களாக இருக்கட்டும், இப்படி யார் தான் போராடலை, எல்லாரும் போராடுறாங்க. அந்தளவுக்கு வந்து அவர்களுக்கு அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தில்லுமுள்ளுனா எப்பயும் சொல்கிற மாதிரி தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழனிசாமி அவர்கள் நேரடி கூட்டணி வச்சுருந்தாருன்னா இவர் வந்து மறைமுக கூட்டணி, அதுதான் தில்லுமுள்ளு அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் அராஜகம், எதையாவது நம்ம கேட்க முடியுதா, எதையாவது பேச முடியுதா, பொழந்து கட்டிடுவாங்க நம்மளை. ஸோ அந்த அளவுக்கு அராஜகம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, போதை கலாச்சாரம் எப்படி போய்கிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? தீய சக்தியாக இருக்கக்கூடிய நம்ம திமுக தான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து 2 வரியில் தளபதி அவர்கள் திருக்குறளை மையப்படுத்தி திருவள்ளுவர் போன்று இன்றைக்கி விளக்கியிருக்கார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் மக்களே, இன்றைக்கி ஸ்பீச்சை பற்றி நம்ம டீகோட் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி எல்லாமே வந்து மெசேஜ் வந்து கிளியரான மெசேஜ், எல்லா மெசேஜுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். ஒரு மெசேஜை கூட நம்ம வந்து தளபதிக்கிட்ட இருந்து இன்றைக்கி ஸ்பீச்சில் தவிர்த்திடவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்பீச்சுமே அரசு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், மக்களுடைய மனநிலைமை, மக்கள் பேசக்கூடிய விஷயங்களை பொறுத்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கெலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது எடுக்கிறாங்கல்ல, தேர்தலில் எலெக்ஷன் கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து அது மூலியமாக வந்து மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுற வேலை. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திமுக தான் முன்னாடி இருக்குது, அங்கே வந்து டிவிக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் வந்து திமுக தான் முன்னாடி இருக்குது, இன்றைக்கும் திமுக தான் வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரத்துக்கு தேவையில்லாத நிறைய ஃபேக் கருத்து கணிப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுற விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தளபதி அளவுக்கு ரொம்ப அழகாக தொட்டுட்டு போயிருக்கார் அப்படின்றதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 2 வருஷ பயணத்தை இந்த 2 மாதத்தில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் முடிக்கணும். அப்போ தான் வர 2026 தளபதி சிஎம் ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 வருஷம் கடந்து வந்தது பெரிய விஷயம் இல்லை, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 வருஷம் வந்தது பெரிய விஷயம் கிடையாது. இனி இருக்க போகிற இந்த 2 மாதம் தான் இங்கே டிவிகேவா இல்லை டிஎம்கேவா, 2026 டிவிகேவா இல்லை டிஎம்கேவா அப்படின்ற கேள்வியை மட்டும் வச்சுட்டு நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. டிவிகே தான் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் உறுதியாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய அந்த உறுதித்தன்மையை கமெண்ட்ஸில் போடுங்க.
உங்களுடைய செயல்பாட்டில் காட்டுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye.